Greetings to you all. Welcome to class 3rd, term 3rd, unit 1, supplementary reading, The Coconut Grove. Now today we are going to see this lesson in detail, Tamil and English explanation with a lot of images. Listen carefully. Okay, the coconut grove. Coconut na enna? Thenga maram or tengu maram. So tengu marathoda thopu. Appo tennandhopu. Adha the lesson oda title. Okay. All right. Inia was a little girl with big brown eyes. இனியாங்கிறது ஒரு குட்டி பொண்ணு, அழகான ஸ்வீட் கியூட் லிட்டில் கேர்ள். இனியா வாஸ் அ லிட்டில் கேர்ள் வித் பிக் ப்ரௌன் ஐஸ். ஒரு அழகான பொண்ணு, அவளோட ஐஸ் பிக்காக ப்ரௌனாக க்யூட்டாக இருக்குது. சரியா? ஷி லிவ்ட் வித் ஹர் பேரண்ட்ஸ் இன் அ பியூட்டிஃபுல் கோகனட் க்ரோவ். ஸோ அவங்க பாவமாக இருந்தாலும் ஆக்சுவலி இனியா இஸ் லிவிங் வித் ஹர் பேரண்ட்ஸ், அவங்க அப்பா அம்மாவோட ஒரு பியூட்டிஃபுல் கோகனட் க்ரோ தென்னந்தோப்பில் ஒரு குட்டி வீடு, அழகான வீட்டில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. நெக்ஸ்ட் டு அ ஸ்மால் ப்ளூ லேக். ஸோ நியர்பை தியர் ஹவுஸ் தெர் இஸ் அ ஸ்மால் ப்ளூ லேக். அவங்க வீட்டு பக்கமாக என்ன இருக்குது? ஒரு குளம் இருக்குது, ஒரு லேக் இருக்குது. சரியா? ஒரு லேக், தண்ணியெல்லாம் இருக்கிற மாதிரி. ஆறுனாக்கா தண்ணி ஓடுற தண்ணி, லேக்னாக்கா ஒரு குளம். She helped her parents by the lake. She helped her parents by the lake. சரி, லேக்கில் அப்பா அம்மாவுக்கு என்ன தேவையோ ஹெல்ப்பெல்லாம் she is doing like you. நீங்களும் ஹெல்ப் பண்ணுறீங்களா? Similarly. Went to school and then spent time with them only to wake up the next day. சரி, வீட்டுக்கு போகிறா, ஸ்கூலுக்கு போகிறது, குட்டி குட்டி ஒர்க் பண்ணுறது, தென் ஸ்பெண்ட் டைம் வித் தெம் ஒன்லி டு வேக் அப் த நெக்ஸ்ட் டே. அப்புறம் தூங்குறது, எந்திரிக்கிறது. இட் வாஸ் அ ரொட்டீன், சைக்கிளில் நடந்துகிட்ருக்குது. ஈச் டே ஷீ பேலன்ஸ்ட் அ பிக் எம்டி பாஸ்கெட் ஆன் ஹர் ஹெட் ஆஸ் ஷீ வாக் டவுன் டு த லேக். ஸோ எவ்ரி டே வாட் ஷி வில் டூ, ஷீ வில் பேலன்ஸ் அ பிக் எம்டி பாஸ்கெட். அதாவது எம்டினாக்கா ஒன்றும் இல்லை, வெத்து பாஸ்கெட் ஆர் எம்டியான ஒரு பாஸ்கெட்டை தலைக்கு மேலே வச்சு பேலன்ஸ் பண்ணுறா. இப்போ நார்மலாக தலைக்கு மேலே நம்ம எதாவது வைக்கிறோன்னு வைங்களேன், அது தப்புக்கடியும் கீழே விழுந்துடும் இல்லையா? பிகாஸ் வி ஆர் நாட் யூஸ் டு இட், ஆர் அதுக்கு பழக்கம் இல்லாதனால தலைக்கு மேலே நிற்கிறது இல்லை. பட் ஒன் ஹூ யூஸஸ் இட் டெய்லியும் அப்படியே பழகினாங்க வைங்களேன், அப்படி பேலன்ஸாக அப்படி ஜம்முன்னு இருக்கும். அதில் எதுவும் பேஸ்ட் போடுறதில்ல ஆர் கட்டுறதில்ல. ஸோ இட் வில் ஸ்டாண்ட் இட். Each day she balanced a big empty basket on her head as she walked down to the lake. Her mother followed with the laundry and her father brought the big fishing net. ஸோ இவங்க 3 பேரும் என்ன பண்ணுவாங்க? இந்த பொண்ணு எம்டி பாஸ்கெட் கொண்டு போகும், அம்மா லாண்ட்ரி துணி துவைக்கிறதுக்காக, வாஷ் பண்ணுறதுக்காக ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் தூக்கிட்டு போவாங்க. அப்பா என்ன கொண்டு போவாங்க? ஃபிஷ்ஷிங் நெட்டு, மீன் பிடிக்கிறதுக்காக வலையும் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ திஸ் இஸ் தேர் டெய்லி ரொட்டீன். Her mother washed the clothes on a stone next to the lake. ஸோ அந்த குளம் பக்கத்தில் கல் இருக்குது. ஸோ வித் that stone she used to wash all the clothes. கிளாத் எல்லாம் சூப்பராக வாஷிங் நடக்குது. while her father went fishing. ஸோ அப்படி நடக்கும்போது அப்பா என்ன பண்ணுவாங்கனாக்கா he used to go for fishing. இந்த வலை எடுத்து வலை வீசிட்டு he used to catch fish. He dragged the net to the shore and they collected the fish in a big basket. So அப்பாவோட வேலை மீன் பிடிக்கிற வேலை, அம்மாவோட வேலை துணி துவைக்கிற வேலை. Now the girl is carrying only the empty basket. புரியுதா உங்களுக்கு? Fine children. Sometimes turtle got stuck in the net, but Inia always tried to save it. So unknowingly, by mistake, by chance, அந்த நெட்டில் என்னாகும்? நெட்டில் டாட்டஸ், அதாவது டேர்ட்டில் இருக்கு இல்லையா? டேர்ட்டில்னாக்கா கடல் ஆமை, அது ஆமை மாட்டிக்கிடும். அது பாவம் இல்லையா? அது யாருக்கும் எந்த துரோகம் பண்ணுறதில்ல, எந்த தப்பும் பண்ணுறதில்ல. பாவமான குண்டு குண்டான அழகான டேர்ட்டில்லாம் மாட்டிக்கும். ஓகே, கடலாமை கடலில் தான் வாழும். பட் சம்டைம்ஸ் இட் வில் கம் டு த லேக் ஆல்சோ. அது மாட்டிக்கிற உடனே அதுக்கு வெளியே வர தெரியாது இல்லையா? பாவம் இல்லை, குழந்த மாதிரி. சரி, அப்போ இனியாவுக்கு சோகம் வரும், ஓச்சோ டேர்ட்டில் மாட்டிக்கிச்சே அப்படின்னு. ஸோ இனியா ஆல்வேஸ் ஹரிட் டு சேவ் இட். இனியா என்ன பண்ணுறா? அதை காப்பாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஒன் சன்னி மார்னிங்
while fishing with her father. Inia said, Appa, if we catch so many fish, what if one day there is no fish left? இது எனக்கும் தோணி இருக்குது சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது. அவள் சொல்கிறா, இப்போ எல்லோரும் ஃபிஷ் பிடிக்கிறாங்க பிடிச்சாக்கா அட் அ டைம் வாட் will happen? இந்த குளத்துலேயே ஒரு மீன் கூடும் இல்லை. அப்போ அதுக்கு ஜென்ரேஷன்ஸே வர்றதில்லை இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? உலகத்திலேயே ஃபிஷ்ஷே இல்லைன்னா என்னாகும்? அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுன மாதிரி யாருக்கு தோணியிருக்குது? இனியாவுக்கு தோணியிருக்குது. இனியா said, அப்பா, இஃப் வி கேட்ச் so many fish, அதாவது நிறைய மூட்டையாக ஃபிஷ் எடுக்கிறோமா, அப்போ அந்த குளத்துலேயே ஃபிஷ் இல்லைன்னா என்ன ஆகும்? கரெக்ட் தானே அது? வாட் இஃப் ஒன் டே தெர் இஸ் நோ ஃபிஷ் லெஃப்ட்? Her mother laughed and sent her off to school. அம்மா சிரிக்கிறாங்க. அடடடடா, என்னடா இது, இந்த பொண்ணு இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குதுன்னு சொல்லி, போடி குரங்கு அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, நீ போ உன் ஸ்கூலுக்கு ஓடு, உனக்கு ஒன்றுமே தெரியாது ஓடு அப்படின்னு மதர் லாஃப்ட், கெக்க புக்கன்னு சிரிச்சிட்டு she said, you go to school. Under the shade of the trees, Inia's mother fell into an uneasy sleep. So சரி, பொண்ணு ஸ்கூலுக்கு போயிடுச்சு, அப்பா மீன் பிடிக்க போயிடுச்சு. ஓகே, கேர்ள் வென்ட் டு ஸ்கூல் அண்ட் த மேன் வென்ட் ஃபார் ஃபிஷ்ஷிங். ஸோ அம்மா தனியாக தானே இருக்காங்க, துணியெல்லாம் துவச்சி முடிச்சுட்டு ஷி டிட் ஷி வென்ட் இன்டு அன் அன்ஈஸி ஸ்லீப். தூக்கம் வந்தது. அதாவது தென்னை மரத்தோட நிழலில் செம்மையாக தூக்கம் வரும் சரியா, அப்படியே ஜில்லுன்னு காத்தடிச்சுட்டு நீங்கள் போங்களேன், போயிட்டு அப்படியே தென்னந்தோப்பில் போய் தூக்கம் வந்துனாக்கா செம்ம, ஆல்ரைட். சரி, அப்படியே ஒரு தூக்கம் வந்துருச்சாமா. She dreamt of a lake with no fish in her dream. அப்போ தூக்கத்திலேயே அப்படியே ஒரு மனப்பிரமையில் என்னாச்சு, ஷீ தாட், அது தூக்கத்தில் ஒரு ட்ரீம் வருது, கனவு வருது, சொப்னம். ஸோ அந்த சொப்னத்தில் என்ன வருது, there is a lake with no fish at all. எத்தனை வாட்டி மீன் பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க, வித் லாட் ஆஃப் எஃபர்ட் பண்ணி அந்த நெட்டெல்லாம் போடுறாங்க, பட் நோ ஃபிஷ் கேம், ஒரு மீன் கூட மாட்டல. அப்படின்னா என்ன, ஓகே, இந்த லேக்லேயே நோ ஃபிஷ், ஒரு ஃபிஷ் கூட இல்லை மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் ட்ரீம் தான், ஓகே, கனவு. She dreamt of a lake with no fish in her dream. Every day the father returned from the lake with no fish. டெய்லியுமே அப்பா இன்னைக்கு மீன் இல்லையே அப்படின்னு ரிட்டர்ன் திரும்பி வராங்களாம்மா. And the family could not support itself. அப்படி வரும்போது அவங்க சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ they are suffering a lot, poverty, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. The wind then said, the water and the land have always taken care of your family, so you have to take care of them in return. அப்போது அந்த வாட்டர் அண்ட் அது விண்ட் அப்படி காற்று அப்படியே எதுவோ சொல்லுதான். ஓகே, அதாவது இவங்களுக்கெல்லாம் கேட்குது, இட்ஸ் லைக் அ ட்ரீம், நோ? ஸோ காற்று அவங்க மனசில் சொல்லுது, the water and the land have always taken care of your family, so you have to take care of them in return. ஸோ இந்த காற்று உங்களை காப்பாற்றுது இல்லையா? ஓகே, இந்த காற்று என்னமோ சொல்லுது. என்ன சொல்லுதுனாக்கா, இந்த வாட்டர் அண்ட் த லேண்ட் ஹவ் ஆல்வேஸ் டேக்கன் கேர் ஆஃப் யூ, இந்த தண்ணியும் இந்த நிலமும் உங்களை காப்பாற்றுது, அதே மாதிரி நாமளும் நமக்கு அவங்கள காப்பாற்றணும். லைக் தட் த விண்ட் இஸ் டெல்லிங். ஷி woke up with tears in her eyes. ஸோ அம்மாவுக்கு ஒரு ஷாக் ஆயிடுச்சு. உடனே ஷி got up from her dream, கனவுலேருந்து எழுந்திரிச்சிட்டாங்க. ஷி didn't know how to bring up Inia without selling enough fish. ஸோ அவங்களுக்கு எந்திரிச்ச உடனே அப்படியே கண்ணிலெல்லாம் கண்ணீர் வச்சுட்டாங்களாம். ஷீ டிட் நாட் நோ ஹவு டு பிரிங் அப் இனியா வித்தவுட் செல்லிங் இனஃப் ஃபிஷ். ஓகே இனியா, நீ எல்லா ஃபிஷ்ஷையும் வித்துற வேணாம். இப்போ கூடையில் அவள் என்ன பண்ணியிருக்கிறா, ஃபிஷ் கொண்டு போயிருக்கிறா இல்லையா? செல்லமே, நீ எல்லா ஃபிஷ்ஷையும் வித்துறாதடா, அப்போ கொஞ்சமாக கொண்டு வந்துடு, ஏன்னா கனவில் ஃபிஷ்ஷே இல்லை ஆயிடுச்சு. All afternoon she sat weaving coconut mats and thinking about her dream. So ஆஃப்டர்நூனாக்கா அந்த ஆஃப்டர்நூன் ஃபுல்லும் மத்தியானம் ஃபுல்லும் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. சிட்டிங், ஓகே, ஷி வாஸ் சிட்டிங் அண்ட் வீவிங் கோகனட் மேட்ஸ் எல்லாம் செய்துட்டு மனசில் ஒரு ரீல் ஓடிட்டே இருக்குது. வாட் இஸ் தேட்? திங்கிங் அபவுட் ஹர் ட்ரீம். கனவில் நடந்தது நிஜமாவே நடந்தால் என்னாகும்? ஓகே, த லேக் வில் பி தேர் பட் நோ ஃபிஷ் வில் பி தேர். அப்படியானா நம் வாழ்வாதாரம் பாதிக்கும். அவர் லைவ்லிஹுட், அவர் லைஃப் வில் பி அட் ரிஸ்க். லைக் தட் மதர் இஸ் திங்கிங்.
Inia heard her parents whisper as the oil lamp burned deep into the night. ஸோ இனியா நைட் வந்து அப்படியே எட்டி பார்க்கும்போது பேரண்ட்ஸ் என்னமோ பேசிக்கிறாங்க. விஸ்பரிங்னாக்கா முணுமுணுக்கிறது, குட்டியாக பேசுகிறாங்க. The next morning, her father gave her a smaller basket. ஸோ அப்பா என்ன பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் மார்னிங் ஒரு குட்டி பாஸ்கெட், ஒரு சின்ன கூடை எடுத்து இது போதுன்னு சொல்லாமே, இது கொண்டு போ. நார்மலாக பிக் பாஸ்கெட் இருக்கும். ஸோ டுடே a smaller basket. How can we carry all the fish in this little basket? அப்பா, நீங்கள் பிடிக்கிற மீன் எல்லாம் இந்த பாஸ்கெட்டுக்குள்ளே நிற்காது இல்லையா, குட்டி பாஸ்கெட் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறா. We will only take as many fish as will fit inside this basket. ஓகே சொல்லவே, நோ ப்ராப்ளம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அத்தனை மட்டும் பிடிச்ச போதும், கிடைக்கிற அத்தனையும் வீட்டு தூக்கிட்டு வந்து விற்க வேணாம். We will only take as many fish as will fit inside this basket. இந்த பாஸ்கெட்டில் ஃபிட் பண்ணுற ஃபிஷ் மட்டும் நம்மளுக்கு போதும். He replied. Inia was puzzled. இனியாக்கு ஒன்றும் புரியல, என்ன பேசுகிறாங்க, can't understand. How will this be enough for us? Inia wondered. அப்பா, இந்த பாஸ்கெட்டில் இருக்கிற குட்டி கூடையில் இருக்கிற ஃபிஷ் எப்படி பத்தும்பா? How is it enough for us? When she came back from school, she was happy to find her mother making soap and oil from coconuts. சரி, திரும்பி வரும்போது when she came back from school, she was happy to find her mother making soap and oil from coconut. இந்த கோகனட்லேருந்து அவங்க வந்து ஆயில் பண்ணுறாங்க. கோகனட்லேருந்து எப்படி ஆயில் பண்ணுவாங்க தெரியுமா? I'll tell you, because நாங்களும் பண்ணியிருக்கிறோம். ஸோ கோகனட்டை வந்து நல்லா திருகிட்டு பால் எடுத்து, அந்த கோகனட் பால் எடுத்து நல்லா அப்படியே கொதிக்க வச்சுட்டே இருக்கும்போது இந்த எண்டு கடைசியாக நிறைய நேரம் லைக் 1 hour 2 hour 3 hour அந்த கோகனட் பால் கொதிச்சு வரும்போது இந்த எண்ட் we will get coconut oil. ஓகே, ஸோ சில கண்ட்ரீஸில் கோகனட் ஆயிலே கிடையாது, ஆனால் நிறைய கோகனட் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம், நாமளே கோகனட்டை திருகி அது கோகனட் பால் எடுத்து அதை வேக வச்சு பார்க்கும்போது கடைசியில் நம்மளுக்கு கோகனட் கிடச்சிரும், கோகனட் ஆயில் கிடச்சிரும். மேலே இருக்கிறது தட் வில் பி லைக் அ கொக்கூன், அது வந்து ஸ்வீட்டாக இருக்கும், அது நம்ம சாப்பிடலாம், இல்லை தூக்கி போட்டுடலாம். வி வில் கெட் கோகனட் ஆயில். ஸோ அம்மா கோகனட் எல்லாம் பண்ணிக்கிறாங்க, கோகனட் ஆயில். இனியா swiftly climbed up the tree to get more coconuts. ஸோ இனியாவுக்கு கோகனட் ட்ரீ ஏறி பழக்கம். ஓகே, உங்களுக்கு எல்லாம் கோகனட் ட்ரீ மேலே ஏற தெரியுமா? Inia swiftly climbed up a tree to get more coconuts, but her mother said, "Don't pluck them." ஸோ உங்களுக்கெல்லாம் கோகனட் கிளைம் பண்ண தெரியுமா? கோகனட் ட்ரீ எல்லாம் மரம் ஏறுறது. ஸோ இனியா knows that. ஸ்விஃப்ட்லி அழகாக கிளைம் பண்ணுறலாமா. எதுக்காக? to pluck more coconuts. But her mother said, "Don't pluck them." சொல்லுமே, நிறைய கோகனட் pluck பண்ணாதடா, don't pluck, okay? We must only use what the tree gives us. Actually, mother says correctly. நாமளா போய் வாங்கக்கூடாது. Let the tree give us. We shouldn't go and pluck it. Her father said, "We have taken only fallen coconuts for making these things." நாங்கள் எப்படி எடுத்தோம் தெரியுமா? We have taken only the fallen coconuts. கீழே விழுந்தது மட்டும். ஓகே, what fell down itself. தானாக விழும் இல்லையா, அதுதான் எடுத்து தேங்காவோட என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். For making these things. Look, we have even made this soap with jasmine flower inside. நாங்கள் சோப்பெல்லாம் பண்ணுறோமா. Like that, they are so happy. Inia learned a lot about gardening and arts at school. So, Inia, this particular girl, she has learned a lot of gardening தோட்ட வேலைகள், and arts at school. When Inia grew older, she made coconut fiber packs that could be used to pot plants. இப்போ அங்கே வந்து இந்த ஆர்ட்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. ஓகே, கலைகள் எல்லாம். When Inia grew older, பெரிய ஆள் ஆகும்போது she made coconut fiber packs. கோகனட் ஃபைபர் இல்லையா, கோகனட் நார். Fiber means coconut நார். Packs that could be used to pot plants. தொட்டியில் வைக்கும்போது பண்ணுறது. She also loved to carve coconut. She made many toys and idols with fallen coconuts. ஸோ மேலேருந்து கீழே விழக்கூடிய கோகனட்ஸ் எடுத்து ஷீ யூஸ் டு மேக் லாட் ஆஃப் ஐடல்ஸ். ஐடல்ஸ்னாக்கா நீங்கள் டாய்ஸ் அண்ட் ஐடல், டாய்னாக்கா பொம்மைகள் அண்ட் ஐடல்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. கீழே விழுறது கோகனட் சிரட்டை சொல்லணும் இல்லையா, கோகனட்டோட ஷெல்ஸ், அந்த கோகனட்டோட ஓடு. Her favorite was to carve tiny turtles out of coconut shells. டர்ட்டில்ஸே பண்ணுறாங்க. கோகனட் ஓடு எடுத்து
அதில் இந்த பிக்சர்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணி ஆமை ஓடு மாதிரி பண்ணுறது. ஓகே, சில்ட்ரன் வில் லைக் நோ. ஷி ஆல்வேஸ் ஓர் ஒன் அரவுண்ட் ஹர் நெக். அதை அப்படியே கிளியராக பண்ணி ஒரு மாலை மாதிரி பண்ணி ஷி யூஸ் டு வியர் இட் அரவுண்ட் ஹர் நெக் ஆல்சோ. ஸோ சச் ஸ்வீட் இனியா. நம்மளும் என்ன பண்ண வேணாம், போய் பறிக்க வேணாம், வில்றதை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ அவங்க கொடுத்து வாங்கணும், கேட்டு போய் பறித்து பண்ணக்கூடாது. ஆல்ரைட். ஸோ த கோகனட் இந்த லெசனில் இருந்து we learn that we should not use so much. தேவைக்கும் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது, கரெக்டாக யூஸ் பண்ணணும். பிகாஸ் the land and everything they are caring for us. So it is our duty to care the nature. Fine children. So I hope all of you understood. Do not miss to watch other explanation videos, book back exercise and other worksheets. Thank you children.